கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்று நாங்கள் பார்க்க இருப்பது சங்கீதம் 23வது பகுதியிலிருந்து சில வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். முதலில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். சங்கீதம் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 460 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டிருக்கின்றது. அங்கே முதலாவதாக குறிப்பிடப்படுகின்றது, இந்த சங்கீதம் தாவீது ஒரு ராக தலைவரிடம் ஒப்படைத்து ராக தலைவர் படிப்பதாக இருக்கிறது. அங்கே முதலாவது வசனத்தை பார்த்தால் ஒரு வாசிங்க. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனத்தை அவர் எழுதும் பொழுது நாங்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எப்பொழுது இந்த சங்கீத பகுதியை அவன் எழுதியிருக்கிறான் என்பதை. அதாவது சங்கீத பகுதி எழுதும் பொழுது அவன் ஒரு ராஜாவாக இருக்கவில்லை, ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கவில்லை. மிகவும் ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு எழுதுகிறான். முதல் அவன் எழுதி இதை படிக்கவில்லை, அவன் எழுதி ராகத்தலைவனை கொடுத்து, அதாவது ரகசியமாக கொடுத்து ராகத்தலைவன் மூலமாக படிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில், வெறு நெருக்கடியான சூழ்நிலையில் அப்சலோமுக்கு பயந்து காடுகளில் உழைத்து அவன் வாழ முடியாத சூழ்நிலை, மிக மிக ஒரு சோகமான ஒரு நிலைப்பாடு அவனுடைய வாழ்க்கை. அந்த நேரத்தில் கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லுகிறான். அதாவது நாங்கள் எங்களுக்கு ஒரு கஷ்டம், துன்பம், துயரங்கள் ஏற்பட்டால் உடனடியாக ஆண்டவரை தூசிப்பது வழக்கம். என்ன ஆண்டவர் இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார், நானும் எல்லாமே செய்கிறேன், ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் இல்லை என்ற மாதிரி. ஆனால் அவன் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்து ஒரு வாழ முடியாத ஒரு பெரிய ராஜாவாக இருந்தவன் காடுகளில், பாறைகளில், பாலைவனத்திலே குடும்பத்தோட அலைத்து திரிகிறான். அதாவது பல எல்லா பக்கத்தினாலும் எதிரிகள் சூழப்பட்ட நிலையில அவன் ஒளித்தொழுக்கு மிகவும் ஒரு துன்பகரமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கு. அந்த நிலையிலே கர்த்தரை மேய்ப்பராயிருக்கான ஆண்டவர்களை மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டு கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார், நான் இறுதி வரை தாழ்ச்சி அடையேன். அதாவது ஆண்டவர் என்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன வெகு விரைவிலே என்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார் என்று அவன் மிகவும் நம்பிக்கையோடு அந்த இடத்துல சொல்றார். இந்த சங்கீதம் 23வது வசனமே இதை தெளிவாக குறிப்பிடுகிறது. ஆண்டவர் என்னைக்கும் தனக்கு மேய்ப்பராயிருக்கா, ஏற்கனவே அவர் மேய்ப்பராயிருந்து அவரை வழி நடத்தினவர், ஆண்டவர் அவரை ராஜாவாக்கினவர். இன்னைக்கு அவன் கீழே விழுந்து போயிருக்கிறான். ஆனால் விழுந்ததுக்கு காரணம் எல்லாம் அவனுக்கு தெரிகிறது. ஆனால் நான் கடைசி வரைக்கும் விழப்போவதில்லை என்பதையும் அவன் உணர்கிறான். ஆகவே அவன் என்றைக்குமே தாழ்ச்சி அடைவதில்லை. என்றைக்கு மீண்டும் நான் உயர்வேன், நான் மீண்டும் அதே நிலைக்கு வருவேன், நான் இருந்ததை விட மிகப்பெரிய ஒரு உயர்ச்சியான நிலைக்கு வருவேன், நான் தாழ்ச்சி அடையேன் என்று மிக தெளிவாக கூறுகின்றான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள், புல்லுள்ள பசுமை, பச்சை, செழிப்பு, அதாவது மிகவும் ஒரு செழிப்பான இடத்துல, ஒரு செல்வந்தமான இடத்துல, மிகவும் ஒரு ஐஸ்வர்யமான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவார். என்னை அந்த இடத்துல வைத்து என்னை வழிகாட்டுவார். அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய். அமர்ந்த தண்ணீர் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மான் கூட்டத்தை சொன்னால், மான் கூட்டங்கள் எப்பொழுதும் ஒரு தலைமை மான் இருக்கும். ஒரு குளத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னால் மான்கள் எல்லாம் ஒரே அடியாக போய் குடிக்காது. மான்கள் எல்லாம் வரிசையில் தலைமை மான் மட்டும் போய் அந்த குளத்தில் போய் அந்த நீர் அருவியில போய் வாயை வச்சு கொண்டிருக்கும். ஆனால் தண்ணீர் குடிக்காது. குடிக்கும் பொழுது அது அமர்ந்த தண்ணீர், அதாவது எந்த ஒரு சத்தம் சலனம் எதுவும் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அந்த தண்ணீரை குடிக்கும். அது வாயை வச்சு பார்க்கும் பொழுது அங்கே முதலை இருக்கா, வேறு எதிரிகள் ஏதாவது இருக்கா என்பதை ஆராய்ந்த பின்னர் அது அப்படியே ரிவர்ஸில் எல்லா மான்களும் ஓடி தண்ணீரை குடித்து விட்டு பின்னர் தான் கடைசியாக தான் தலைவன் அந்த தண்ணீரை குடிக்கும், தலைமை மான். ஆகவே அமர்ந்த தண்ணீர், எந்த சலனம் மற்ற எந்த பிரச்சனை மற்ற ஒரு அமைதியான மிகவும் ஒரு தெளிவான ஒரு நல்ல இடத்துல என்னை கொண்டு போய் விடுவார். எந்த ஒரு சலனம் மற்ற பிரச்சனையற்ற ஒரு தெளிவான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவார் என்று அவன் அந்த நேரத்தில் நம்புகின்றான். மிகவும் ஒரு காடுகளில் மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாழும்போது அப்படியாக நம்புகிறான்.
அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் என் ஆத்மாவை தேற்றி அவர் என்னை ஆத்மாவை தேற்றி தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி. இந்த ஆத்மா மிகவும் ஒரு சலனப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஒரு பிரச்சனை வரும்போது மிகவும் ஒரு சிக்கலுக்குள்ள மாட்டுகிறது. ஆகவே அவர் தான் எங்களை தேற்றும், அவருடைய வசனம் தான் என்னை தேற்றுகிறது, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை தேற்றுகிறது. நாங்கள் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை எடுக்கும்போது எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த வாக்கு தத்தங்களை பார்க்கும்போது நாங்கள் தேற்றப்படுகிறோம். அதே போல அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகின்றது. அவர்களுடைய ஆத்மாவை வார்த்தைகள் மூலம் தேற்றுகிறார். யோவான் 1:1 சொல்லுகிறார், வார்த்தை தான் கடவுள் அல்ல, அந்த வார்த்தை எங்களை தேற்றுகிறது, அவர் எங்களை தேற்றுகிறார். நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எனக்கு ஒரு பிழை வருமானு சொன்னால் அது ஆண்டவருடைய பேர் ஒரு தவறானதாக போய்விடும். ஏன் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது எனக்கு ஒரு தீங்கு நடக்கும்போது அது ஆண்டவருக்கு தான் அது கெட்ட பேராக அமைகிறது. ஆகவே எங்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்த வேண்டும், நான் நீதியின் பாதையில் செல்ல வேண்டும். ஆகவே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவர் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். நீதியான வழியில் என்னை சரியான பாதையில் என்னை கொண்டு செல்லுவார். அவருடைய அதனால் நம்முடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை சரியான நீதியின் பாதைகளிலே அவர் நடத்துவார். அடுத்ததாக சொல்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாருக்கு பயப்படேன். அதாவது நான் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், மரணத்தை நோக்கி நடந்தாலும் எதற்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் தேவரே, நீர் என்னுடைய கூட இருக்கிறேன், நீர் எனக்கு பக்கத்தில் இருக்கிறதே. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் அவருடைய மகன். நான் எந்த பிரச்சனைக்கும் எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே அவர் பார்த்துக் கொள்ளுவார். சகல பிரச்சனை அவருடைய பாதங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். நாங்கள் எந்த பிரச்சனை வேணுமோ அவருடைய பாதங்கள் ஒப்படைக்கப்படும் போது அவர் எங்களுடைய எல்லா சகல பொல்லாப்புகளையும் அவர் தீர்த்து வைக்கிறார். அவர் என்னோட கூட இருப்பதா, தேவரின் என்னோட கூட இருப்பதா நாங்கள் எதற்குமே பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். இங்க பாருங்க, கோலுக்கும் தடிக்கும் என்ன வித்தியாசம்? கோலுக்கும் தடிக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். கோல் என்பது இப்போ ஒரு மேய்ப்பன் கையில வச்சிருக்கிறது கோல், ஒரு ஆசிரியர் கையில வச்சிருக்கிறது தடி. கோல் என்பது மேய்ப்பன் ஆடுகளை பாதுகாப்பதற்காக, ஆடுகளை எந்த எதிரியின் கிட்ட வராமல் நெருங்க விடாமலும் அந்த கோலால் தட்டி பாதையை சரிப்படுத்தி கொண்டு போகின்றது. தடி என்பது ஒரு ஆசிரியர். ஆசிரியர் எங்களை வழி நடத்துகின்றவர் ஆசிரியர். ஆசிரியர் கையெல்லாம் தடி இருக்கிறது. நீதிமொழிகள் பல தடவை சொல்லுகிறது, பிரம்பை கையாளவன் தன் மகனை சிசிக்கிறான் என்று சொல்வது போல பிரம்பை தான் தடி என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு ஆசிரியர் தடியை கையாளுவது போல எம்மை சரியான பாதையில தெளிவோட அறிவோட மிகவும் ஒரு நல்ல பாதையில எங்களை ஒரு சரியான பாதையில வழிநடத்தி செல்வதுதான் தடி. அதாவது பாதுகாப்போட, ஒரு அறிவார்த்தமா, ஒரு தெளிவான பாதையோட உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சரியான பாதையில கொண்டு செல்வதுதான் ஆண்டவருடைய காரணமாக அமைகிறது. அதாவது கோல் என்பது பாதுகாப்பும், தடி என்பது நமக்கு ஒரு பகுத்தறிவு, அதாவது ஞானத்தை கொடுப்பது. பாதுகாப்பும் ஞானம், கோலும் தடியும் என்னை தேற்றுகிறது. அடுத்ததாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என்னுடைய எதிரிகளுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தணும் சொன்னால் என்னுடைய எதிரி வெட்கப்பட்டு போக வேண்டும். என்னுடைய எதிரி வெட்கப்படுத்த போனா என்னை ஒரு உயர்ந்த நிலையில் வைத்தால்தான் என்னை எதிரி எப்பவுமே என்னை அழிக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார். என்னை ஒரு தாழ்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார். அந்த எதிரிக்கு முன்னாக என்னை ஒரு உயர்ந்த இடத்தில், ஒரு உயர்ந்த அந்தஸ்தில், ஒரு உன்னதமான இடத்துல ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அவருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்னை ஒரு உயர்ந்த இடத்தில் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அவரின் தனி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய கிருபையின் கீழே என்னை
வழி நடத்துகின்றார். அவருடைய கிருபை அனைத்து அவருடைய கிருபை என்னை முழுமையாக நிரப்புகிறது. அதாவது என் பாத்திரம் நிரப்பி வழிகிறது. என்னுடைய எல்லா தேவைகளும் என்னுடைய அனைத்து காரியங்கள் அவரே தீர்மானிக்கிறார். அவரே எல்லாவற்றையும் எந்த ஐஸ்வர்யங்கள் எனக்கு வழங்குகிறார். எல்லா தேவைகளையும் எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய செயல். நான் அவருடைய பாதங்கள் இருக்கும்போது அவர் என்னை முழுமையாக என்னுடைய எல்லா தேவைகளையும் எனக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் அவரே செய்து முடிகின்றார். அடுத்ததாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையும் என்னை தொடரும். அதாவது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும். நன்மை உங்களுக்கு தெரியும், அவருடைய கிருபை இருந்ததால் நன்மை இல்லை. அவருடைய கிருபை எங்களை எந்த காலமும் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய கிருபை எங்களோடு இருக்கும். அந்த கிருபை அனைத்து நன்மைகளும் எம்மை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அதாவது இப்படி நான் தொடரும் போது அவருடைய வீட்டிலே நாங்கள் தொடர்ச்சியாக காலங்காலமாக இறுதி ஜீவனுள்ள நாளில் அவர் சொல்லப்படுவதுள்ள இறுதி வரை நான் நிலைத்திருப்பேன் என்று எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறார். அவன் இப்ப எங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கான ஆரம்பத்தில் சொன்னேன். அந்த நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய பாதத்திலே இருப்பேன். அவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த இறுதி வரை அவரே என் ஆத்மாவாக அவரை ஆத்மாவை தேட்டி இருப்பது போல ஜீவனுள்ள நாளில் அவரோடு கூட இருப்பேன் என்று உறுதியளிக்கின்றான். நிலைத்திருப்பேன் அவன் முற்றுமுழுதாக நம்பி வாழுகின்றான். ஆகவே கர்த்தருடைய வீட்டிலே அவன் நீடித்திருப்ப நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். அவருடைய கிருபையை நன்றி நீங்களும் அவரை போல தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.